கணவன் மனைவி உறவு என்றால் இப்படி இருக்கணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பாஸ்டர் ஸ்டேன்லி. நான் எங்கிருந்து இந்த வீடியோ செய்யறேன்னா, ஹாஸ்பிட்டல் ஷா அலாம்ல இருந்து இந்த வீடியோ செய்யறேன். மனதை தொட்ட ஒரு சம்பவத்தினால் இந்த வீடியோவை நான் செய்யறேங்க. நேற்று ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு கால் வந்தது. பாஸ்டர், ஒரு முதியவருக்கு 82 வயது நிரம்பிய ஒரு முதியவருக்கு உதவி வேணும்னு கேட்டிருந்தாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 4 மணிக்கு வந்தேன். அந்த முதியவரை பார்த்தேன். அவரு கீழே விழுந்து அடிபட்டிருக்கு, பலமான அடிகள். ஆனா பேசுறாரு, கொஞ்சம் பேசுறாரு. கொஞ்சம் நடக்க முடியாம ஆயிட்டாரு அந்த அடிகள்னால. அப்ப சொன்னாங்க, இவரு டிஸ்சார்ஜ் ஆயிட்டா பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா இவரோட ஒய்ஃபும் உடம்பு முடியாம இருக்கிறாங்க. அவங்களும் ஏற்கனவே படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. பிள்ளைகள் இல்ல, சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு சொந்த பந்தங்கள் இல்லை. அப்ப இவர் கண்டிப்பாக நம்ம ஹோம்க்கு தான் அனுப்பி பாத்துக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், கண்டிப்பா நான் ஹோம் அரேஞ்ச் பண்றேன், எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லைன்னு சொன்னேன். ஒரு 4:30 மணிக்கு 5 மணிக்குள்ள நான் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியாகி வீட்டுக்கு போயிட்டேன். ராத்திரி 11 மணிக்கு எனக்கு ஒரு கால் வந்தது டாக்டர் கிட்ட இருந்து. பச 2 சம்பவங்கள். ஒன்று, ஐயாவுடைய அந்த ஆக்சிஜன் லெவல் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. 2வது காரியம், அவருடைய மனைவி இறந்துட்டு தான் எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்குன்னு சொன்னாங்க. அப்ப அந்த மனைவி இறந்த அவங்கள யார் அரேஞ்ச் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் உதவி செய்யறாங்க. இன்னவருக்கும் அவங்க தான் இவங்கெல்லாம் 2 பேரும் உடம்பு முடியாம போனப்ப அவங்க உதவி செய்து பார்த்துக்கிட்டாங்க. இப்ப இறந்தவனையும் அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க தெரிஞ்சவங்க தான் அந்த காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்காங்கன்னு டாக்டர் சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், சரி நான் நாளைக்கு காலையில கண்டிப்பா பார்க்கறேன்னு சொல்லிட்டு நேரா அந்த அவங்க இருந்த வீட்டுக்கு போனேன். அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்ன நடந்தது என்றுன்னு. இப்ப நான் கேட்டேன், எத்தனை மணி போல அந்த அம்மா இறந்தாங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே ஒரு 6 மணிக்கு மேல அவங்க பார்த்தப்ப இறந்திருந்தாங்கன்னு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப டாக்டர் சொன்னாரு, இவருக்கு ஒரு 6 மணிக்கு மேல 5:30 மணிக்கு மேல ஆக்சிஜன் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு, கிரிட்டிக்கலா ஆக ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. இவங்க 2 பேருமே கம்யூனிகேட் பண்ணிக்கல, 2 பேருமே பேசிக்கொள்ள. ஏன்னா இவர் அட்மிட் பண்ணதுல இருந்து. ஆனால் தன் மனைவி உயிர் அங்க பிரியிற நேரத்துல இவருடைய ஆக்சிஜன் லெவல் இங்க குறையுதுங்க. இந்த மாதிரி சம்பவங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேரடியா பார்த்ததில்ல. ஆனா இன்னைக்கு அதை நான் பார்க்கிறேங்க. கணவன் மனைவி உறவு என்றால் இப்படி இருக்கணுங்க. எவ்வளவு பாசம் அவர்களுக்குள்ள, எவ்வளவு ஒரு ஐக்கியமா இருந்தா மனைவியுடைய உயிர் அங்க போகும்பொழுது அந்த கணவருக்கு இங்க உடல்ல ஒரு மாற்றம் உண்டாயிருக்கும். உங்களோட மனைவியோட நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க கணவரோட நீங்க எப்படி இருக்கிறீங்க? உண்மையா இருக்கிறீங்களா? உண்மையான ஜெனுவினான பாசத்தை தரீங்களா? உங்க லைஃப் பார்ட்னரை பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்க லைஃப் பார்ட்னரை ஏமாத்தாதீங்க. உங்க லைஃப் பார்ட்னருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அன்பு, பாசத்தை கொடுங்க. இன்னைக்கு இவங்களுடைய அனுபவம், இந்த காரியம் எனக்கு மெய் சிலிர்க்க வைக்குது. உண்மையான ஒரு பாசத்தை நம்மளோட லைஃப் பார்ட்னருக்கு கொடுப்போம். அவங்கள ஏமாத்தாதீங்க. நன்றி.